நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நெகேமியா 1:5. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமான பயங்கரமான தேவனே. அல்லேலூயா. தேவனிடத்திலே அன்பு கூறும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? அவருடைய கற்பனைகள், இந்த வசனத்தை, இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்ம என்ன பண்றோம்? கை கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். நான் கடந்த முறை சொன்னேன், தேவ வார்த்தையை கை கொள்வது எப்படி? தேவனிடத்துல நம்ம அன்பு கூர்ந்தோன்னு சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு பின்னாக ஓட ஆரம்பிச்சிருவோம். தேவன் நமக்கு முன்பாக போவார். அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் முன்பாக போகும் பொழுது அவருடைய ஆடுகளாகி நாம் அவரை என்ன பண்ணுவோம்? பின்பற்றி நடப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமான பயங்கரமான தேவனே அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. உடன்படிக்கையை குறித்து கடந்த நாட்களில் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஒரு 3 வாரங்கள் நான் பேசியிருக்கிறேன். அதனால் உடன்படிக்கை விட்டுருவோம். இன்னைக்கு நம்ம கிருபையை குறித்து பார்க்க போகிறோம். இந்த கிருபை நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆராதனை வேளையில பாடணும், கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை தான் நம்ம நிலை நிற்க வைக்கிறது. ஆமென். வசனம் ஒன்று சொல்லுகிறது, நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ கிருபை தான் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது, நம்மை நிலை நிறுத்துகிறது. எல்லா விஷயத்திலும், ஒரு காரியத்திலையும் இல்லை, உலக காரியத்திலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பாதுகாப்புல சரி, நம்முடைய ஆசீர்வாதங்கள்ல சரி, எல்லாத்திலையும் இந்த கிருபை தான் நம்மளை நிலை நிறுத்துகிறது. விசேஷமா நல்லா கவனிங்க, விசேஷமா பரலோகம் போவதற்கு இந்த கிருபை தான் நமக்கு வேணும். ஆமென், ஆமென். பரலோகம் போவதற்கும் இந்த கிருபை தான் முக்கியமா இருக்கிறது. எல்லா காரியத்திற்கும் இந்த கிருபை, தேவ கிருபை நமக்கு அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த கிருபை என்றால் என்ன? இந்த கிருபை என்றால் இரக்கம். இதை சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். இரக்கம்ன்றது நான் இப்படி எழுதியிருக்கிறேன், மகா இரக்கம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த இரக்கம் தான் தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஈவா இருக்கிறது. பாருங்க, ஒரு வசனம் ஒன்று சொல்கிறது, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த இரக்கம், இந்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2:8 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம். எபேசியர் 2:8 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ இந்த கிருபை தான் நமக்கு விசுவாசத்தை கொடுத்தது. அந்த விசுவாசத்தினாலதான் நீங்களும் நானும் இந்த சபைக்குள்ளாக உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். நம்மளால இந்த சபைக்கு வரல, தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப இந்த கிருபை என்றால் என்ன? கிருபையினாலே இயேசு கிறிஸ்து தான். கிருபைக்கு இன்னொரு பெயர் இருக்குன்னா அது இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் கிருபை பெற்று இருக்கிறோம். அந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ முழுவதும் இந்த எல்லா காரியங்களும் தேவனையே சாரும். நம்ம இடத்துல எந்த ஒரு கிரியையும் இல்லை. கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சு, ஒருவேளை நடந்துரும், நம்ம பிரச்சனை தேவனிடத்துக்கு போனா நம்ம பிரச்சனை மாறிடும் அப்படின்னு கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தை கொஞ்சம் இருந்ததுல தேவன் கொடுத்த கிருபையை கொண்டு நம்ம என்ன பண்ண வேண்டாம்? சபைக்குள்ளாக வந்தோம். ஆண்டவர் இம்மட்டும் காத்து நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையா இருக்கிறது. அந்த கிருபை நிச்சயமாகவே நம்மளை வழி நடத்தி கொண்டு செல்லும். எங்க வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும்?
இந்த பூமியிலையும் நம்ம ஆசீர்வாதமாய் வைத்திருக்கோம், பாதுகாப்பாய் வைத்திருக்கோம். இருளிலே போனாலும் வழி நடத்தும். தேவன் நம்மோடு கூடவே இருப்பாரு, நம்மை வழிநடத்துகிறவராய் இருப்பாரு. அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருப்பதனால எல்லா காரியமும் நமக்கு பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் உயர்வாய் இருக்கும். விசேஷமா கடைசி நாட்கள்ல பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த கிருபை. ஆமென். அப்போ இந்த கிருபை இருப்பதனால, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருப்பதனால நம்ம இங்கேயும் எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமா ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இருப்போம். விசேஷமா பரலோகத்திற்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கும். ஒருவனும் தேவனுக்கு முன்பாக போய் நின்று என்ன சொல்ல முடியாது? நானே பரலோகத்துக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, கிருபையின் மூலமாகத்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள்ல சொல்கிறார், நல்லவரே அப்படின்னு சொன்னவன் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நல்லவன் என்று சொல்லாதே, பிதா ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. இன்னொரு வசனம் சொல்கிற, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி போகினோம். அல்லேலூயா. தேவ மகிமை, நம்ம மேல தேவ மகிமை இருக்குது. நம்ம மனுஷ சாயலாய் இருந்தாலும் தேவ சாயலாய் படைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப தேவ சாயலாய் படைக்கப்பட்டதுனால தேவ மகிமை நம்ம மேல இருக்குது, இருந்துச்சு. ஆனா ஒரே மனிதன் பாவம் செய்தான், ஆதாம். அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த பாவம் என்ன பண்றது? உலகத்திற்குள்ளாக வந்தது. அதை என்ன பண்றோம்? நம்ம கண்டினியூட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பாவத்தை என்ன பண்றோம்? நம்ம தொடர்ந்து செய்யறோம். அதனால தேவ மகிமை என்ன பண்ணுச்சு? நம்ம விட்டு எடுக்கப்பட்டுருச்சு. ஆனா கிருபையாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததுனாலே அந்த மகிமையை திருப்பி நமக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்றாங்க பாருங்க, கவனிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 21 நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. நீங்க நல்லா கவனிச்சாதான் இது உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. நல்லா கவனிங்க. ரோமர் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, பாவம் செய்ததுனால மரணம் நமக்குள்ள வந்துச்சு. ஆதாம் பாவம் செய்தான், மரணம் இந்த பூமிக்குள்ளாக வந்தது. அதுவரை ஆண்டவர் என்ன பண்ணல? ஆதாம் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது மரணத்தை கொடுக்கல அவனுக்கு. அவன் நம்மை போல மகிமை உள்ளவனாய் இருக்கணும், நித்தியமாய் வாழணும்னு ஆண்டவர் அவனை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருந்தாரு. ஆனா அவன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே, அவனுக்குள்ளாக பாவம் வந்ததுனாலே, பிசாசின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனாலே, தேவ வார்த்தையை விட்டு பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே பாவம் உலகத்திற்குள்ளாக வந்தது. உலகத்திற்குள்ளாக பாவம் வந்ததுனாலே மரணம் வந்தது. இல்லைன்னா மரணம் இருக்காது, இருந்திருக்காது. நித்தியமாய் தேவன் எப்படி வாழ்கிறாரோ நமக்கு தொடக்கம் இருக்கு, ஆனா முடிவு இருக்காது. இப்பயும் அப்படிதான். நம்ம ஆத்மாவுக்கு தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்காது. ஆனா இந்த சரீரத்திற்கு முடிவு உண்டு. தேவனுக்கு முடிவும் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆல்பா ஒமேகா, தொடக்கம் முடிவு. அவருக்கு எதுவுமே கிடையாது. அவர் ஆதியிலேருந்து இருக்கிறார். ஆமென். தெரியுமா? தேவன் எப்பயிலிருந்து இருக்கிறாரு? அவர் நாட்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் நாட்கள் தொடங்குறதுக்கு முன்பாகவே, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்கள் தொடங்குவதற்கு முன்பாக, வருஷங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறார். நாட்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே தேவன் இருக்கிறார். நமக்கு தான் தொடக்கம் இருக்கிறது. அப்போ அந்த பாவம் இந்த உலகத்திற்குள்ளாக வந்ததுனாலே மரணம் வந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த கிருபையினாலே நம்ம என்ன பண்ணோம்? நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது. பாவம் மன்னிக்கப்பட்டதுனாலே, கிருபையினாலே பாவம் மன்னிக்கப்படுகிறது. நம்ம செய்த எந்த கிரியையினாலும் பாவம் மன்னிக்கப்படல. ஏன்னா திரும்பி பாவத்தை செய்து தேவ மகிமையை நம்ம என்ன பண்றோம்? இழந்து போய்கிட்டே இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அதனால்தான் முதலையே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறது? தேவனிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. அப்ப பாவம் என்ன பண்ணுவோம்? நம்ம விட்டு வெளியே போயிடும். அசுத்தம் நம்ம விட்டு வெளியே போயிடும். தேவன் நமக்குள்ளாக வரும் பொழுது பாவம் நமக்குள்ளாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்குள்ளாக வரும் பொழுது பாவம் நமக்குள்ளாக இருக்காது, அசுத்தம் நமக்குள்ளாக இருக்காது, அது விலகி ஓடிடும். அல்லேலூயா. சரியா? அதனால பாவம் நமக்கு வந்ததுனால மரணம் வந்தது. மரணம் வந்ததுனால மரிச்சு போறோம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுனால, கிருபையினாலே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டதுனால இங்கேயே ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு, பாதுகாப்பு உண்டு. ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
உயர்வு உண்டு. தேவன் ஆசீர்வாதமா வாழணும் நம்மளை விரும்புகிறார். அநேக முறை நான் சொன்னது உண்டு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம நல்லா இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறாரு, அதைத்தான் தேவனே விரும்புகிறாரு. அதனால இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளாக கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கற்பனைகளை கை கொண்டா, தேவன் எல்லாத்தையும் காப்பதை போல கிருபையை நமக்குள்ளாக காத்து நம்மை வழி நடத்தி நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால கிருபையாகிய தேவனை, கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம இறுக பற்றி கொள்ளுவோம். தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 4 அதிகாரம் 16 வசனம். ரோமர் 4:16, ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவராகிய சந்ததியாருக்கு மாத்திரம் அல்ல, நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படி அப்படி வருகிறது. அப்போ இந்த சுதந்திரம் அப்படின்னா தேவனிடத்திலிருந்து நமக்கு வருது. நீங்கள நானே யாரு? தேவ பிள்ளைகள். அப்போ அவருக்குரிய எல்லாம் நமக்கும் உண்டு. அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது எப்படி கிடைச்சது? கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறனாலே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே, அந்த கிருபையினாலே நமக்கு என்ன பண்ணிருக்குது? அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ பரலோகம் நமக்கு தகுதி உள்ளதாய் மாறுகிறது. இந்த உலகத்தில் உள்ள பொன்னும் வெள்ளியும் யாருடையது? தேவனுடையது. அப்ப அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு இங்க கொடுப்பாரு. அதே போல பரலோகத்திலையும் தேவ பிள்ளைகளாய் அவரோடு கூட நித்தியமா வாழ்கிற சாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது அந்த கிருபையினாலே தேவன் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில கொடுத்து நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து என்னும் கிருபையை நாம் பற்றி கொள்வோம். ஆமென். இயேசு கிறிஸ்து என்னும் கிருபையை நாம் பற்றி கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்திருக்கு ஜெபிக்க போயிடும்.